கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அவர் தான் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். அதாவது காருண்யம்னா என்னது? ஆண்டவுடைய தயவு, ஆண்டவுடைய உதவி, அதாவது ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என் மேல தயவு வச்சா நீங்க என்னை பெரியவன் ஆக்க முடியும். உம்முடைய ஃபேவர், அதாவது உம்முடைய காருண்யம் எனக்கு இருந்தா, நீங்க என் பட்சத்துல இருந்தா நான் பெரியவன் ஆக முடியும். அதுதான் விசுவாசம். ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும், உம்முடைய காருண்யம், உம்முடைய தயவு, உம்முடைய உதவி, நீர் என் பட்சத்துல இருந்தா போதும், நான் பெரியவன் ஆயிருவேன். அந்த மாதிரி தான் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால கோலியாத் என்கிற ராட்சதனை வீழ்த்தி தேசத்திலே உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு விட்டான். இளம் வாலிபனாய் இருக்கும் போதே இந்த தேசம் முழுவதும் பிரபலமாயிட்டான். சத்துருக்களின் தேசத்துல கூட யாரிடா இது, நம்முடைய நாட்டினுடைய இராணுவ வீரன் ராட்சதனையை கொண்டுட்டான் என்று சொல்லி தாவீது ஆண்டவர் அவனை பெரியவன் ஆக்கிட்டார். காரணம், தேவனுடைய தயவு அவனுக்கு இருந்தது. அப்ப அவனுடைய காருண்யம் அவனை எந்த அளவுக்கு பெரியவன் ஆக்கிட்டுன்னு சொன்னா, தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி விட்டார். பாருங்க, உங்களையும் தேவனுடைய தயவு பெரியவனாக்கும். அவருடைய கண்களிலே தயவு கிடைத்து அவர் உங்களுக்கு துணை நின்று அவர் உங்களை நடத்துகிறவராயிருந்தா நீங்க பெரியவர்கள் ஆவீங்க. நீங்க படிப்புல சாதிப்பீங்க, வேலை செஞ்சா வேலையில நீங்க சாதித்து பெரியவர்களா இருப்பீங்க, பிசினஸ் செய்தா பிசினஸ்ல சாதித்து பெரியவர்களா இருப்பீங்க. அதாவது எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ தேவ தயவு கூட இருந்தா போதும், அங்கே நீங்கள் பெரியவர்களாக உயர்த்தப்படுவீங்க. ஏன்னா உங்களை உயர்த்துவது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்ல, நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. விசுவாசிங்க, ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். நீங்க என் கூட இருந்தா போதும், உம்முடைய தயவு எனக்கு இருந்தா போதும், நான் பெரியவன் ஆகிறதுக்கு அது எனக்கு போதும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பெரியவர்களாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரை தாவீதுக்கு நீங்க கூட இருந்து தயவு காண்பித்து பெரியவனா மாற்றிட்டீங்கன்றத நான் பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கும் அதே மாதிரி உம்முடைய தயவு வேணும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும், நீர் எனக்கு துணை நிற்கணும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் சீக்கிரத்தில் என்னை பெரியவனாக்கி மகிழ பண்ண போகிறீர். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.